வணக்கம். வாங்க நம்மளோட சக்தி பீட பயணத்தை தொடரலாம். இந்த தடவை நாம இந்திய எல்லைய தாண்டி 28வது பீடமான யசோரேஸ்வரிய தரிசிக்க போறோம். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஜெயத்தை மட்டுமே தரக்கூடிய ஒரு தேவதை ஒழிஞ்சிருக்க முடியுமா? கேட்டா ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா அதுதான் உண்மை. தன்னோட பேர்லயே ஜெயத்தை வச்சிருக்கிற ஒரு மகாசக்தி. வாங்க அந்த ரகசியத்தை பத்தி இந்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம். ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க, இந்த சக்தி பீடம் நம்ம நாட்டுல இல்ல, நம்ம பக்கத்து நாடான வங்காளதேசத்துல தான் இருக்கு. சரி, வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். வங்காளதேசத்துல சத்கீரா அப்படிங்கிற மாவட்டத்துல தான் இந்த அம்மன் இருக்காங்க. இவங்க பேரு யசோரேஸ்வரி, அதாவது யசோர் பகுதியோட ஈஸ்வரி அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்தோட புராண கதைக்கு வருவோம். எதுக்காக இந்த இடம் இவ்ளோ சக்தி வாய்ந்ததா கருதப்படுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த புராண ரகசியம்தான் என்ன? சக்தி பீடங்கள்னா என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன ஞாபகப்படுத்தல். தக்ஷனோட யாகத்துல அன்னை சதி தன்னை மாய்ச்சிக்கிட்டாங்க இல்லையா? அப்போ சிவபெருமான் அவங்களோட உடலை தூக்கிட்டு போனப்போ அவங்களோட உடல் பாகங்கள் பூமியில விழுந்த இடங்கள் தான் இந்த 51 சக்தி பீடங்கள். அந்த 51 தலங்கள்ல யசோரேஸ்வரிக்கு 28வது இடம். இது ரொம்பவே சக்தி வாய்ந்த பீடங்கள்ல ஒன்னா சொல்லப்படுது. அப்போ அன்னையோட எந்த பாகம் இங்க விழுந்துச்சுன்னு கேக்குறீங்களா? அது அன்னையோட இடது உள்ளங்கை. ஒரு உள்ளங்கைக்கு ஏன் இவ்ளோ சக்தி? யோசிச்சு பாருங்களேன். நம்ம எதையாவது குடுக்கணும்னா கையால தான் குடுக்கறோம். ஆசீர்வாதம் பண்றதும் கையால தான். நம்மளோட எல்லா செயல்களுமே நம்ம கையில தான் இருக்கு இல்லையா? நம்ம தலையெழுத்தையே மாத்தி எழுதுற சக்தி நம்ம கைக்கு உண்டுன்னு சொல்வாங்க. அந்த மகா சக்தியோட மூலமே இந்த பீடம் தான்னு சொல்றாங்க. ஆனா இவ்ளோ சக்தி வாய்ந்த கோயில் எப்படி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள இருந்துச்சு? அது எப்படி கண்டுபிடிச்சாங்க? வாங்க அந்த அதிசயமான கதையை கேட்கலாம். லக்ஷ்மிகாந்த்னு ஒரு பிராமணரும் அந்த ஊர் ராஜாவும் ஒரு தடவை அந்த அடர்ந்த காட்டு வழியா போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு புதருக்குள்ள இருந்து ஒரு தெய்வீகமான ஒளி வந்திருக்கு. என்னடா இதுன்னு உள்ள போய் பார்த்தா அந்த தானாவே உருவான, அதாவது ஸ்வயம்புவான ஒரு உள்ளங்கை வடிவத்துல ஒரு கல்பீடம் இருந்திருக்கு. அத பார்த்த உடனேயே அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. உடனே அங்க ஒரு பிரம்மாண்டமான கோயில் எழுப்பிட்டாங்க. இந்த கோயிலுக்கு ஒரு காலத்துல 100 வாசல்கள் இருந்துச்சாம். போருக்கு போறதுக்கு முன்னாடி வீரர்கள் இங்க வந்து அம்மனை கும்பிட்டுட்டு போனா அவங்களுக்கு ஜெயம்தான், தோல்வின்னு ஒண்ணுக்கு அங்க இடமே இல்லைன்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்திருக்கு. சரி, இதெல்லாம் வரலாறு. ஆனா இன்னைக்கு இந்த யசோரேஸ்வரி அண்ணன் நமக்கு எப்படி அருள் செய்வாங்க? குறிப்பா உங்க கைகளுக்கு என்ன மாதிரியான ஆசீர்வாதம் கிடைக்கும்? வாங்க பார்க்கலாம். நீங்க ஒரு தொழில் பண்றீங்களா? தொடர்ந்து நஷ்டம் வருதா? இந்த அம்மனை வேண்டிக்கிட்டா கைராசி பெருகி லாபம் கொழிக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க ஒரு கலைஞர், ஒரு சிற்பி, ஏன் ஒரு சர்ஜனா கூட இருக்கலாம். உங்க கைத்திறன் உலக அளவுல பேசப்படணும்னா இந்த அன்னை அருள் புரிவாங்க. இது மட்டும் இல்ல, ஜாதகத்துல ராகு செவ்வாய் சேர்க்க இருந்து தேவையில்லாம கோபப்பட்டு எல்லாத்தையும் கெடுத்துக்கிறீங்களா? அவங்க மனச அமைதிப்படுத்தி ஒரு நிதானத்தை கொடுப்பாங்க. நீங்க உங்க கைகளால செய்யற ஒவ்வொரு காரியமும் ஜெயிக்கணும்னு யசோரேஸ்வரி அன்னைய வேண்டிக்கலாம். இப்போ நம்மளோட அடுத்த பயணம் எங்க போக போகுதுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. நம்ம கிட்ட 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்னு, அன்னையோட வலது உள்ளங்கை விழுந்த இடமான மேற்கு வங்காளத்துல இருக்கிற பகுலேஸ்வர், இல்லனா ஜம்முல இருக்கிற ரொம்பவே பிரபலமான வைஷ்ணோதேவி கோயில். இதுல எதுன்னு உங்க விருப்பத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க பதிலுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். அடுத்த பகுதியில சந்திக்கலாம். அதுவரை ஓம் சக்தி.